அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய மகாசக்தி சித்திரப்பீடம் வீடியோ பதிவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, போன பதிவில் கடுகை வைத்து எப்படி எதிரிகளை ஓட ஓட விரட்டி அடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் எளிமையான முறையில் எட்டி குச்சி நிறைய இடங்களில் கிடைக்குது. எட்டி குச்சி கடைகள்லையும் கிடைக்குது, சரிங்களா? நாட்டு மருந்துகள் விற்கக்கூடிய கடைகள்லையும் கிடைக்கும். அந்த எட்டி குச்சியை பயன்படுத்தி ரொம்ப எளிமையான முறையில் 3 நாளில் எப்படி எதிரிக்கு பல பிரச்சனைகள் கொடுக்கறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எட்டி குச்சி ஒரு அரை அடிக்கு குறைவாகவே உங்களுக்கு கிடைச்சா போதும். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எட்டி குச்சி ஒரு 3 சிறிய அளவில் அதாவது ஆணி மாதிரி நீங்கள் சீவி வச்சுக்கோங்க. ஒரு 3 ஆணி அளவிற்கு நீங்கள் ஒரு அரை இன்ச்சு 1 இன்ச்சு ஆணி அளவுக்கு நீங்கள் சீவி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது. இந்த 3 எட்டி குச்சிகள் மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படும். எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா நிறைய பேர் சேனல் பார்க்குறீங்க, வீடியோஸ் பார்க்குறீங்க, இருந்தாலும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம அடுத்தடுத்து எளிமையான பதிவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் ரொம்ப எளிமையாக, ஏன்னா மந்திரம் இல்லாமல் தாந்திரிக முறைகளை மட்டும் வைத்து, எந்த விதமான மந்திரமும் சொல்ல வேண்டாம், ஒரு 3 நாள்லேருந்து 8 நாளுக்குள்ளே வேலை செய்கிற மாதிரி சில எளிமையான பதிவுகள் கொடுக்குறோம். அதனால் அந்த பதிவில் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா, இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படி பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. முறை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த 3 எட்டி குச்சியை நீங்கள் சீவி எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மயானத்தில் ஒரு 3 இடத்துல, ஒரு 3 குழிமேட்டில் நீங்கள் காலடியில் ஒரு 3 குச்சியை அடித்து வச்சுட்டு வந்துடணும். அவ்வளவுதான். இதை நீங்கள் செய்ய வேண்டிய நாள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பௌர்ணமி அல்லது அமாவாசை, சரிங்களா? இந்த 2 நாட்கள் நீங்கள் ஏதோ ஒரு நாள் செய்யலாம். இடைப்பட்ட நாளில் நீங்கள் கட்டாயமாக செய்யணும் அப்படின்னா, ஒரு சனி ஓரை அல்லது செவ்வாய் ஓரை, இந்த 2 ஓரைகள் வரக்கூடிய நேரத்தில் போய் அந்த மாதிரி செய்யலாம். நைட்டில் தான் போகணுமா அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயம் கிடையாது. நீங்கள் பகல்லையும் தாராளமாக போகலாம். இந்த மாதிரி 3 குச்சி எடுத்துகிட்டு போய் 3 இடத்துல நீங்கள் அடித்து வைக்கணும். அடித்து வச்சுட்டு அந்த குச்சிக்கு மேலே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு எலுமிச்சம்பழம் அறுத்து குங்குமம் தடவி பிழிஞ்சு விடுங்க. அவ்வளவுதான். 3 குச்சி மேலேயும் பிழிஞ்சு விடுங்க. பிழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் போல் அவல், பொரி, கடலை, அதே போல் வெல்லம், நாட்டு சர்க்கரை, சரிங்களா? இந்த 5 பொருட்களும் கலந்து அந்த ஆணி அடித்தீங்க இல்லையா, அந்த குழி மேலே லைட்டாக அப்படி தூவி விட்டுருங்க, சரிங்களா? இது மட்டும் செய்தீங்க அப்படின்னா போதுமானது. இதை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுங்க. வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அடுத்த நாள் போய் நீங்கள் அடித்து வைத்த அந்த 3 குச்சிகளையும் எடுத்துகிட்டு வந்து எதிரியுடைய வீட்டு வாசல் முன்பாக அடிக்கணும். அடிக்கும் பொழுது என்ன காரியம் உங்களுக்கு நடக்கணுமோ, எதிரிக்கு ஓட விரட்டணும் அப்படின்னா, அதில் அந்த காரியத்தை மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் அடிக்கணும். மந்திரம் எதுவும் சொல்ல வேண்டாம் அதுக்கு. இல்லை மந்திரம் சொல்லணும் அப்படின்னா, இல்லை ஸ்தம்பாய பேதனாய இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சிம்பிளாக உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ அப்படி சொல்லலாம். இல்லை நசி அவ்வளோ மட்டும் நீங்கள் சொன்னால் போதுமானது. எதிரியுடைய பேர் சொல்லி நசி அவ்வளவுதான். இதை மட்டும் சொன்னீங்க அப்படின்னா போதுமானது. எதிரியுடைய வீட்டு முன்பாக ஒரு குச்சியை நீங்கள் அடித்து விட்டுருங்க. தரையில் அடிக்க முடியாதுங்க அப்படின்னா, ஒரு ஓரமாக ஏதோ ஒரு பக்கம் எதிரியுடைய வீட்டு முன்பாக இல்லாட்டி பக்கவாட்டிலையோ இல்லை பின்பக்கமோ ஒரு குச்சியை நீங்கள் அடித்து விட்டுருங்க. நிலத்தில் தரையில் அடிக்கணும், சரிங்களா? செவுத்தில் அந்த மாதிரி அடிக்கக்கூடாது. தரையில் நல்ல ஒரு சின்ன கம்பு மாதிரி வச்சு, ஒரு செங்கல் ஏதாவது வச்சு அடித்து தரையாக இருக்கிற மாதிரி அடித்து விட்ருங்க. அதே போல் எதிரியுடைய தெருவுக்கு இல்லை அவங்க வீட்டுக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய முச்சந்தியில் அங்கே ஒரு குச்சி அடிக்கணும். மீதி இருக்கக்கூடிய ஒரு குச்சி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மயானத்தில் திரும்பவும் கொண்டு போய் மயானத்தில் அடிக்கணும். இந்த குச்சியில் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த 2 குச்சி அடிச்சுட்டு மீதி மயானத்தில் நீங்கள் ஆல்ரெடி புதைச்சி வச்ச மயானத்தில் அடிக்கக்கூடாது. வேறு ஒரு மயானத்தில் கொண்டு போய் ஒரு குச்சியை அடித்து வைக்கணும். எங்கே வேணால் நீங்கள் மயான எல்லைக்குள்ளே நீங்கள் எங்கே வேணாலும் அடித்து வைக்கலாம். அந்த குச்சியை அடித்து வச்சிட்டிங்க அப்படின்னா, ஒரு 3 நாள்லேருந்து ஒரு 8 நாளைக்குள்ளே எதிரிகளுக்கு பல விதங்களையும் அது தொந்தரவு பண்ணும். இதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். ஆனால் அது தற்காலிக முறை மட்டும்தான், நிரந்தர முறை கிடையாது. எதிரிகளால் ரொம்ப பிரச்சனை இருக்குது உங்களுக்கு, அவர்கிட்ட கொஞ்ச நாளைக்கு விலகி இருக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த வேலையை நீங்கள் செய்யலாம். இது ஒரு மாதத்துலேருந்து ஒரு 2 மாதம் வரைக்கும் இந்த வேலை அப்படிங்கிறது தாக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் ஏதாவது திரும்பி செய்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஒரு தற்காலிக முறை மட்டும்தான் இது, நிரந்தரமான தீர்வு அப்படிங்கிறது கொடுக்காது. இதே போல் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்த்தீங்க அப்படின்னா,
எளிமையான 1-2 விஷயங்களை மட்டுமே வச்சு, ஒரு முட்டையை வச்சு, ஒரு எலுமிச்சை பழத்தை வச்சு, எப்படி எதிரிகளுக்கோ மற்றவங்களுக்கோ உங்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய நபர்களுக்கோ எப்படி நம்ம ஒரு ஸ்தம்பனம் பண்ணுறது, ஒரு கட்டு போடுறது எப்படி, ஒரு விபூதி மட்டும் வச்சு எதிரியை கட்டுப்படுத்துறது எப்படி, ஒரே ஒரு விபூதி, ஒரு எலுமிச்சம்பழம், இந்த விஷயங்களை வச்சு கட்டுப்படுத்துறது எப்படி, எதிரிக்கு கட்டு போடுறது எப்படி, இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதே போல் உங்களுக்கு யாராவது கட்டிட்டாங்க, இந்த மாதிரி கடுகை வச்சோ இல்லை இந்த மாதிரி எட்டி குச்சியை வச்சோ உங்களை யாராவது கட்டிட்டாங்க அப்படின்னா அந்த கட்டை நீங்கள் உடைக்கிறது எப்படி அப்படிங்கிற பதிவுகளெல்லாம் அடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். அதனால் மறக்காமல் இது வரைக்கும் நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனடியாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.